என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் அன்போடு உங்களை வாழ்த்துகிறேன். விக்டோரியஸ் மினிஸ்ட்ரிஸ் பைபிள் இன்ஸ்டிடியூட்டினுடைய வேதாகம கல்லூரி ஆன்லைன் மூலமாக இந்த வகுப்புகளை துவங்க போகிறோம். இதனுடைய சேர்க்கை துவங்கி இருக்கிறது. ஆகஸ்ட் மாசத்திலிருந்து வகுப்புகள் ஆரம்பிக்கும். பிடிஎச் மற்றும் எம்டியூக்கான வகுப்புகள் துவங்க போகிறோம். கீழே காண்கிற போன் நம்பருக்கு நீங்க தொடர்பு கொண்டு மற்ற விவரங்களை அறிந்து கொள்ளலாம். பிரியமானவர்களே, டைரக்ட் காலேஜ், அதாவது நேரடியாக வந்து படிக்கிற ஒரு கல்லூரியை நாம் இப்பொழுது துவங்கி இருக்கிறோம். ஜூன் மாதத்திலிருந்து இந்த வகுப்புகள் துவங்கும். இது சென்னை விருகம்பாக்கத்தில் இந்த வகுப்புகள் நடைபெறும். ஒருவேளை டே ஸ்காலர்ஸும் வந்து படிச்சுட்டு போகலாம். ஹாஸ்டல் ஃபெசிலிட்டியும் உண்டு. எனவே வந்து சேர விரும்புகிறவர்கள் உடனடியாக கீழே காண்கிற ஃபோன் நம்பரோடு தொடர்பு கொள்ளலாம். இது என்னுடைய நேரடி கட்டுப்பாட்டிலே, என்னுடைய மென்டர்ஷிப்பில் தான் இந்த வகுப்புகள் நடக்கும். இது ரொம்ப கொஞ்சம் பேருக்கு மாத்திரம்தான் இதில் நான் அட்மிஷன் கொடுக்க போகிறேன். காரணம் என்னன்னு சொன்னால், ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட முறையில் உருவாக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை. இந்த உலகத்தில் தேவனுக்காக பற்றி எரிகிற வல்லமையான ஊழியக்காரர்களாக எழுப்ப வேண்டும் என்ற பெரிய தரிசனத்தோடு இதை நாங்கள் துவங்கி இருக்கிறோம். எனவே அப்படி கிராமத்தில் இருக்கிறாங்க அல்லது பைபிள் காலேஜ் பிடிஎச் படிக்க விரும்புகிறாங்க அப்படின்னா நீங்கள் உடனடியாக அவர்களுக்கு இதை குறித்து சொல்லி நீங்கள் அவர்களை அனுப்பி வைக்கலாம். பிடிஎச் நம்முடைய கல்லூரியில் படிக்கிறவர்களுக்கு மாத்திரம்தான். அடுத்த 3 ஆண்டுகள் கழித்து இங்கே எம்டியூ கோர்சஸ் நம்ம துவங்குவோம். எனவே இது மிக முக்கியமான ஒரு வகுப்பு. இதை உடனடியாக அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி நீங்கள் எங்களுக்கு அனுப்பி மற்ற விவரங்களை ஃபோன் மூலமாக தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கு நாங்கள் ஆலோசனை சொல்கிறோம். காட் பிளஸ் யூ. என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் உலக இரட்சகருமான இயேசுவின் நாமத்தை உங்களை அன்போடு நான் வாழ்த்துகிறேன். இன்றைய ஒத்து மூலமாக மறுபடியும் இந்த நாளிலும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இது காலத்தை நிதானிக்க வேண்டிய காலம். இந்த காலத்தில் நிதானம் இல்லாவிட்டால், இந்த காலம் எப்படிப்பட்டது என்பதை அறிந்து வாழாவிட்டால், வேதத்தில் சொல்லுகிறது போல நாம் பல நன்மைகளை, பல ஆசீர்வாதங்களை இழந்து போவோம், பல வாய்ப்புகளை இழந்து போவோம். அதனால தான் காலம் கடந்ததுக்கு அப்புறம் நிறைய பேர் அழுது அவங்க என் காலத்தை வேஸ்ட் ஆக்கிட்டேனேன்னு சொல்லி காலம் ஃபுல்லாக அந்த கண்ணீரோடவே வாழ்ந்துட்டு இருப்பாங்க, குற்ற மனசாட்சியோட வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஆனால் இன்னைக்கு ஆண்டு நம்ம கூட பேசிக்கிட்டே இருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் கூட காலத்தை நாம் அறிய வேண்டும். எப்படிப்பட்ட காலம் இது என்பதை ஆகாய் 1 அதிகாரத்தின் 4, 5 வசனங்களை நான் வாசிக்கிறேன். ஆலயத்தை குறித்து சொல்றார். இந்த வீடு பாழாய் கிடக்கும் போது நீங்கள் மச்சு பாவப்பட்ட உங்கள் வீடுகளில் குடியிருக்கும்படியான காலம் இதுவோ? உங்கள் வீடுகளிலே மச்சு பாவப்பட்ட உங்கள் வீடுகளிலே குடியிருக்கும் காலமோ? இந்த வீடு பாழாய் கிடக்கும் போது. அடுத்த வசனம், இப்போதும் சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். இந்த காலம் சுகபோகத்தை அனுபவிக்கும் காலமோ? இதான் இந்த நாளினுடைய தலைப்பு. இந்த காலம் சுகபோகத்தை அனுபவிக்கும் காலமோ? வாழ்வோம், வாழ்ற வரைக்கும் நல்லா வாழ்ந்துட்டு போவோம், வாழுங்க, சந்தோஷம். ஆனால் ஆண்டவர் சொல்றார், என்னுடைய வீடு பாழாய் கிடக்கும் போது. தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை இன்னைக்கு நிறைய பேருடைய இருதயத்தில் ஆண்டவருடைய ஆலயத்தை குறித்ததான, இந்திய தேசத்தில் இருக்கிற ஆலயங்களை குறித்ததான கிராமங்கள், ஆலயம் இல்லாத கிராமங்கள், இதை குறித்ததான கவனம் இல்லை. இன்னைக்கு சில நேரம் பரிதாபமாக இருக்கும். தேவனுடைய பிள்ளைகளே, ஆலயத்தை குறித்ததான பக்தி வைராக்கியம் நமக்கு இருக்கணும். சிலவங்க சொல்லுவாங்க, பிரதர் எங்களுக்கு ஆலயத்தை கட்டணும்னு ஆசை அப்படின்னு சொல்லுவாங்க. ராஜஸ்தானில் பாலின்னு ஒரு இடத்துல 76 கிலோமீட்டருக்கு ஒரு ஆலயம் கூட இல்லை. தேவ கிருபையில் முதல் ஆலயத்தை கட்ட உதவி செய்தார். நம்ம முதல் ஆலயத்தை அங்கே அந்த மிஷனரி ஸ்தாபனத்துக்கு கட்டி கொடுத்தோம். அதே போல் உத்தரப்பிரதேசம் அயோத்தியாவில் ஒரு ஆலயத்தை கட்ட உதவி செய்தார். அங்கே தேவன் மகிமைப்பட்டார். நான் இன்னைக்கு சொல்கிறேன், நிறைய பேருக்கு அந்த ஆலயத்தை கட்டும்போது அவங்க ஒருவேளை அப்ரிஷியேட் பண்ணுறதை நான் பார்த்துருக்கிறேன். ஆனால் ஆலயத்தை கட்டணும், எங்களுக்கெல்லாம் காசு இல்லை பிரதர், எங்களுக்கெல்லாம் பணம் இல்லை பிரதர் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் இப்படி உங்களுக்கு ஒரு ஆலோசனை சொல்கிறேன். இந்த வார்த்தையை கேட்குற தேவ பிள்ளைகளே, நீங்கள் அதிகமாக ஆசைப்படுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, எனக்கு இந்த வருமானத்தை வச்சு ஆலயத்தெல்லாம் கட்ட முடியாது, அது ஏன் பார்வை, ஆனால் என் உள்ளத்தில் எனக்கு ஒரு ஆசை இருக்குது அப்படின்னு நீங்கள் ஆசைப்படுங்களேன், அப்படி ஜெபம் பண்ணுங்களேன். தேவன் உங்கள் ஆசைகளை நிறைவேற்றுவார். ஒரு அம்மா, ஆண்டவர் அறியாத அம்மா, கொஞ்சம் கொஞ்சமாக பணம் சேர்த்து அவங்க வீட்டுக்கு யாருக்குமே தெரியாது, ஏன்னா அந்த அம்மா மட்டும்தான் ரட்சிக்கப்பட்டவங்க. அந்த அம்மா, நான் நல்லா வாழ்கிறேன், என் மூலமாக ஒரு ஆலயம் கட்டணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஆலயத்தை கட்டுவதற்கு அவங்க பொறுப்பெடுத்தார்கள். அந்த அம்மாவுக்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்குள்ள ஆசை இருக்குதா? ஆசைப்படுறீங்களா? உண்மையா ஆண்டவர் சமூகத்தில் அந்த ஆசையை ஜெபமாக மாற்றுங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவர் எனக்கு உதவி செய்யுங்க, பொருத்தனை பண்ணுங்க. ஆண்டவரே, உங்களுக்கு ஒரு ஆலயத்தை கட்டுறதுக்கு முன்னால் நான் வீடு கட்ட மாட்டேன் அப்படி ஒரு பொருத்தனை பண்ணுங்களேன். ஆண்டவர் சொல்லார், என் வீடு பாழாக கிடக்கும் போது நீ மச்சு பாவப்பட்ட வீட்டில் நீ குடியிருக்கிறியா?
ஆண்டவர் கேட்கிறார், இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் சந்ததிக்கு அது ஆசீர்வாதமா மாறும். உங்களுடைய குடும்பம் வாழ்ந்திருக்கும். நான் சொல்வேன், நீங்க ஆலயத்தை கட்டுறதுனால உங்களுக்கு ஒரு புது வீட்டை தருவார்னு நான் ஒரு நாளும் சொல்ல மாட்டேன். தேவனுடைய பிள்ளைகளே, நான் அப்படி ஒரு ஆசை வார்த்தைகளை சொல்லி உங்களை நான் உற்சாகப்படுத்த விரும்பல. இது நித்தியத்துல தேவன் அதுக்குரிய பலனை உங்களுக்கு தருவார். பூமியில தருவாரா? சந்தோஷம், வாங்கிக்கோங்க. ஆனால் அதே நேரத்தில் அன்போடு சொல்லிக் கொள்கிறேன், தேவனுடைய பிள்ளைகளே, நமக்குள்ளாக எப்போதும் அந்த இருதயம் இருந்துக்கிட்டே இருக்கணும். அன்றைய என் வாழ்நாளில் ஒரு ஆலயத்தையாவது நான் கட்டணும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நான் ஒரு நாள் ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே என்னுடைய 50 வயசுக்குள்ள 50 ஆலயத்தை நான் கட்டணும் அப்படின்னு நான் ஜெபம் பண்ணேன். கர்த்தர் நல்லவர். 50 வயசில் 51வது ஆலயத்தை கட்டுவதற்கு உதவி செய்தார். இன்னைக்கு தேவனுடைய பிரதான கிருபையினால் 55 சர்ச்சை நம்ம கட்டி முடிக்க கர்த்தர் கிருபை செய்தார். ஒருவேளை இந்த செய்தியை நான் கொடுக்குற நேரத்தில் நான் பீகாரில் 55வது சர்ச்சை பிரதிஷ்டை பண்ணி முடித்து ஆண்டு நாமத்தை மகிமைப்படுத்திட்டு இருப்பேன். நான் ஆண்டரை மகிமைப்படுத்துறேன். இந்த ஜூன் மாசத்துக்குள்ள 62 ஆலயங்களை நம்ம கட்டி முடிச்சிருவோம். ஏன்னா மற்ற ஆலயங்கள் 7 சர்ச்சஸ் இப்போ கட்டப்பட்டுட்டே இருக்குது. ஜெபம் பண்ணிக்கோங்க. நான் சொல்வதற்கு காரணம் என்ன தெரியுமா? யோவான் 2:17 வாசிக்கிறது போல ஆலயத்தை குறித்ததான பக்தி வைராக்கியம் நம்ம எல்லாருக்குள்ளேயும் இருக்கணும். நம்ம இன்னைக்கு ஒரு சின்ன ஆலயத்தை கட்டலாம், ஆனால் வரும் சந்ததி 10 வருஷம் கழிச்சு அங்க வரப்போகிற ஆத்மாக்கள், அங்க வந்து ஆண்டவரை தொழுது கொள்ளுகிற ஆத்மாக்கள் எவ்வளவு மகிழ்ச்சி அடைவாங்க இல்லையா? எவ்வளவு சந்தோஷப்படுவாங்கல்ல? யோசித்து பாருங்களேன். தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க ஒரு ஆசைப்படுங்க. நீங்க சொல்லுங்க, பிரதர் நான் ஒரு ஆலயத்தை கட்டணும், எனக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு ஜெபத்தோட நீங்க பிரயாசப்படுங்க. தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். உங்க மூலமா ஒரு ஆலயத்தை கட்டுவார். நான் ஆசைப்படுறேன், நான் ஜெபிக்கிறேன், நான் வாழ்த்துறேன். இந்த செய்தியை கேட்கிற அத்தனை பேரும் ஒரு ஆலயத்தையாவது உங்க வாழ்நாளில் கட்டணும். முடியாதுன்னு உங்க சூழ்நிலையை நினைக்காதீங்க. ஆண்டவர் சொல்றார், வெள்ளியும் என்னுடையது, பொன்னும் என்னுடையது. அவர் உங்களுக்கு அதை தருவார், அவர் அதை உங்களுக்கு செய்வார். நாம் தேவனுடைய ஆலயத்துக்காக பிரயாசப்படணும். அதே நேரத்தில் சரீரமாகிய ஆலயத்தையும் நம்ம ரொம்ப கவனமா பார்த்து கொள்ளணும். சுகபோகத்தை விட்டு சரீரமான ஆலயம் தேவன் மகிமைப்பட வேண்டும் அல்லவா? அதற்காகவும் பிரயாசப்படணும். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் 17ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அதையே இந்த நாளுக்குரிய மனப்பாட வசனமாய் குறித்துக் கொள்ளுங்க. 1 கொரிந்தியர் 3:16. நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். பாருங்க, இந்த ஆலயத்துல தேவன் வாசமா இருக்கிறார், தேவ ஆவியானவர் வாசமா இருக்கிறார். இது பரிசுத்தமான ஆலயம். இந்த ஆலயம் அவருக்குரியது. அப்ப எவ்வளவு கவனமா இந்த ஆலயத்தை பார்த்துக்கணும். ஒவ்வொரு நாளும் இந்த ஆலயத்தில் அவர் வாசமா இருக்கிறதுனால நான் கவனமா பார்த்துக்குவேன். இந்த ஆலயத்தை கட்டுறதுல கவனமா இருப்பேன். இந்த ஆலயம் தேவ மகிமைக்கென்று கட்டி எழுப்பப்படணும். என் வாழ்நாளில் எப்போதும் இந்த ஆலயத்து மூலமா அவரை நான் மகிமைப்படுத்துவேன்னு சொல்லுங்க. சரீரப்பிரகாரமா ஒரு ஆலயத்தை கட்டலாம், ஆனால் சரீரமாகிய ஆலயத்தையும் கட்டுவதிலே கவனமா இருக்கணும். இது ஒரு நாளும் தீட்டுப்பட்டு விடவோ, கள்ளர் கொகையாகி விடவோ, அல்லது தேவன் அருவருக்கிற காரியத்தையோ இந்த ஆலயத்தில் நம்ம செஞ்சிடக்கூடாது. இது பரிசுத்தமான ஆலயம். இந்த ஆலயத்தை கெடுத்துடாதீங்க. கவனமா இருப்போம். நாம் இந்த காலம் மச்சு பாவப்பட்ட வீட்டிலே சுகபோகமாய் வாழும் காலம் அல்ல, தேவனுடைய ஆலயத்தை கட்டும் காலம். ஜெபம் பண்ணலாமா? நல்ல தகப்பனே, அன்று நீர் எங்களுக்கு கொடுத்த தரிசனம், பாரம், இவைகளை சரியாய் செயல்படுத்த ஆண்டவரே நாங்கள் தேவனுடைய ஆலயத்தை கற்ற அந்த கவனத்தில் நாங்கள் வாழ எங்களுக்கு கிருபை தாரும். நாங்கள் ஒரு கட்டிடமாகிய எழுத்தின்படி கட்டிடமாகிய ஒரு ஆலயத்தை நாங்கள் கட்டினாலும் எங்கள் சரீரத்திலும் எங்கள் சரீரமாகிய ஆலயத்திலும் கவனம் செலுத்த எங்களுக்கு கிருபை தாரும். எப்போதும் பரிசுத்தமாய் பரிசுத்தாவியானவர் தங்குகிற இந்த ஆலயத்தை, தேவனுடைய வீடாகிய இந்த ஆலயத்தை கவனமாய் பார்த்து கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும். தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். உங்கள் நாம மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நம்முடைய விங்ஸ் ஆஃப் விக்டரி IAS அகாடமியை குறித்த சில காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். புது பேட்சுக்கான சேர்க்கை நடைபெற்று கொண்டிருக்கிறது. நமக்கு அடுத்த மாசத்துல ரிட்டன் எக்ஸாம் இருக்கு. அதுக்கு அடுத்த மாசத்துல அதுல பாஸ் ஆகிறவங்களுக்கு டைரக்ட் இன்டர்வியூவோட கூட தரிசனம் உள்ள இளைஞர்களை நாம் UPSCக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறோம். அன்றைய பெரிதான கிருபையினால இந்த வருஷத்துல நான் நிறைய ரிசல்ட்டை நாங்கள் எதிர்பார்க்குறோம். எனவே உண்மையில தரிசனம் உள்ள பிள்ளைங்க, ஃபீஸ் கட்ட எங்களுக்கு வழி இல்லை, எங்களுக்கு அப்படிப்பட்ட வாய்ப்பு இல்லை, ஆனால் படிக்க ஆசை இருக்குன்னு சொல்கிறவங்க, நீங்கள் இந்த எக்ஸாம்லலாம் நல்ல மார்க் எடுத்தீங்க, என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் மார்க் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு இலவசமாகவே உங்களுக்காக நாங்கள் இதை சொல்லி கொடுக்கறதுக்கும் நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். எனவே கீழே காண்கிற ஃபோன் நம்பரை குறிச்சிக்கோங்க. உடனடியாக எங்களோடு கூட நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். அப்ளிகேஷன் வாங்கி ஃபில் பண்ணுங்கள். இன்னும் கொஞ்சம் நாட்கள் தான் இருக்குது. எனவே வேகமாக நீங்கள் செயல்படுங்கள். உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கும் இதை நீங்கள் அனுப்பி அவர்களையும் ஆயத்தப்படுத்துங்க. God bless you.